ஸோ இப்போ ஒரு பேஷண்ட் வந்து நெஞ்சு வலியோடு அட்மிட் ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்த உடனே இசிஜி எடுப்போம். இசிஜியில் வித்தியாசங்கள் இருக்குது, அட்டாக் ஆகிருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண உடனே எக்கோ ஸ்கேன்லேயும் கன்ஃபார்ம் பண்ணுவோம். ரெண்டுத்தையும் கன்ஃபார்ம் பண்ணி அட்டாக்குன்னு கன்ஃபார்ம் ஆன உடனே இந்த த்ராம்பலைசிஸ்னு ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த த்ராம்பலைசிஸ் என்ன பண்ணுவோம்னாக்கா, நமக்கு போகிற இருதயத்துக்கு போகிற இரத்த குழாயில் பிளட் கிளாட் ஆகிருக்கும். அந்த கிளாட்டை கிளியர் பண்ணிடும். பண்ணும்போது ரத்த ஓட்டத்தை கொஞ்சம் சீராக்கிடும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு நம்ம அடுத்து செய்ய வேண்டிய இன்வெஸ்டிகேஷன் வந்து ஆஞ்சியோகிராம். ஆஞ்சியோகிராம்ன்றது இன்வெஸ்டிகேஷன். அதில் வந்து எந்த இரத்த குழாயில் எவ்வளோ பர்சன்டேஜ் அடைப்பு இருக்குது, அந்த அடைப்புக்கு நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் செய்யலாம் அப்படின்றத டிசைட் பண்ணுறது தான் ஆஞ்சியோகிராம் இன்வெஸ்டிகேஷன். ஸோ ஆஞ்சியோ பண்ண பிறகு அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம மெடிசன்லேயே மேனேஜ் பண்ண போகிறோமா, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணுமா, இல்லை பைபாஸ் சர்ஜரி பண்ணணுமான்றதை டிசைட் பண்ணும். ஸோ மெடிசன்லேயே ட்ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ அவருக்கு ஒரு அடைப்பு லைட்டாக இருக்குது, 30% அடைப்பு இருக்குது, அதில் பிளட்டு கிளாட்டாக இருந்துச்சு, அது கிளியர் ஆகிடுச்சு. ஸோ 30% அடைப்புனா நம்ம அதை எதுவும் செய்ய வேண்டியதில்லை, அவரை மெடிசன்ஸ்லேயே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆஞ்சியோபிளாஸ்டின்றது இப்போது ஒரு 90% அடைப்பு இருக்குது, ஒரு இடத்துல இருக்குது இல்லை 2 இடத்துல இருக்குது அப்படின்னா நம்ம அதற்கு மட்டும் நம்ம ஸ்டென்ட்டை வச்சிடலாம். சமயத்தில் வந்து மெயின் இரத்த குழாய், லெஃப்ட் மெயின் இரத்த குழாயில் அடைப்பு இருக்கும். அந்த அடைப்பு வந்து பைஃபர்கேஷன் சொல்லுவோம். அடுத்து வர பிரான்ச்சஸோட ஆரம்பத்துலேயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஸ்டென்ட் வைக்க முடியாது. அதே மாதிரி அடைப்புகள் வந்து நிறைய இடத்துல இருந்துச்சு அப்படின்னாலும் ஸ்டென்ட் வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு நம்ம பைபாஸ் ஆப்ரேஷனுக்கு சஜஸ்ட் பண்ணணும். ஸோ மெடிசன்லேயும் மேனேஜ் பண்ணலாம், ஆஞ்சியோபிளாஸ்டியும் பண்ணலாம், பைபாஸ் சர்ஜரியும் பண்ணலாம். இது எல்லாமே ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் மாறும் ட்ரீட்மெண்ட் பிளான்.